ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய டான்செட் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிபிகேஷன் அப்படிங்கறது வரக்கூடிய ஜனவரி 19ஆம் தேதி நாங்க ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி அபிஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். யாரெல்லாம் இந்த டான்செட் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம், யாருக்கெல்லாம் இது சூட்டபிளா இருக்கும், இந்த டான்செட் எக்ஸாம் எழுதுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட், அது மட்டும் இல்லாம இதை அப்ளை பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் நம்ம அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணணும், இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம இப்பவே ரெடி பண்ணி வைக்கணும், அது மட்டும் இல்லாம சிலபஸ் எப்படி இருக்கும், எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எவ்வளவு டைமிங் இருக்கும் அப்படிங்கறது எல்லாமே டோட்டலா இந்த வீடியோல பார்க்க போறாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய டான்செட் அப்படிங்கிற இந்த எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இயர்லி ஒன்ஸ் இது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமா தான் நடத்துறாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் யாருக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னா, நீங்க டிகிரி முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி, அதாவது எம்பிஏ, எம்சிஏ, எம்இ, எம்டெக் இது ரிலேட்டடா நீங்க மாஸ்டர் டிகிரிஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க இந்த டான்செட் எக்ஸாம் எழுதி நீங்க நல்ல ஒரு ஸ்கோர் எடுக்கக்கூடிய பட்சத்துல நம்ம தமிழ்நாட்டுல ஒரு தலை சிறந்த யூனிவர்சிட்டி, தலை சிறந்த கல்லூரிகள்ல நீங்க உள்ள சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல இப்போ ஒரு கடந்த ஒரு 2 to 3 4 இயர்ஸா பாத்தீங்கன்னா இந்த டான்செட் எக்ஸாம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது. சோ இதே மாதிரி இயர்லி ஒன்ஸ் என்ன பண்றாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா தலை சிறந்த யூனிவர்சிட்டிஸ்ல போயிட்டு நம்ம டாக்டர் படிக்கலாம். அது எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். என்டிஏ நடத்தக்கூடிய நீட், ஜேஇஏ, இந்த யூஜிசி நெட் இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியுமே என்ன பண்றாங்க அப்படின்னா டான்செட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமினேஷன் நடத்துறாங்க. சரிங்களா? இது சம்பந்தமா இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் பத்தி நம்ம இதுல பார்க்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நீங்க ஆன்லைன்ல தான் பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். உங்களோட டேட்டாஸ், அதாவது நீங்க என்னென்னலாம் படிச்சிருக்கீங்களோ அந்த படிச்ச படிப்புக்கு படிச்ச டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு உங்களோட கம்யூனிட்டி என்னமோ கம்யூனிட்டி சர்டிபிகேட், உங்களோட போட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாமே நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஆட் பண்ணி நீங்க ஒரு அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு ஒரு 1000 ரூபீஸ் சொல்லுவாங்க. ரிசர்வ்டு கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 500 நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சார்ஜஸ் பண்ணிருக்காங்க. இது ஒன் டைம் பேமெண்ட், இது ரீஃபண்டபிள் கிடையாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 120 மினிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி தான் நமக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த முறை எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ மோஸ்ட்லி எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமே சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வைக்கிறதுனால டான்செட் மோஸ்ட்லி இந்த ஆஃப்லைன்ல தான் சொல்லியிருந்தாங்க போன வருஷம். அதே மாதிரி இந்த வருஷம் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜனவரி 19ஆம் தேதி அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு 120 மினிட்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கும், என்னென்ன கவர் ஆகும் அப்படிங்கிற பார்க்கும்போது நம்மளுக்கு பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நமக்கு கேட்பாங்க. அதே மாதிரி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படிங்கிற இந்த ஒரு டாபிக்ல கேட்பாங்க. அதே மாதிரி ரீசனலிங் கம்பரிஷன் அண்ட் வெர்பல் அபிலிட்டி அப்படிங்கிற கேட்டகரியில கேட்கறாங்க. அதே மாதிரி டேட்டா சஃபிஷியன்சி, அதே மாதிரி ஜெனரல் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு இந்த கேட்டகரியில நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. the exam conducted at 15th center across தமிழ்நாடு அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஒரு நம்ம டோட்டலா தமிழ்நாட்டுல ஒரு 15 சென்டர்ல இந்த டான்செட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ நீங்க இப்ப டிகிரி முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி பண்றதுக்கு ஒரு பிளான் பண்ணிருக்கீங்க, அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய இந்த டான்செட் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இப்பவே நீங்க என்ன பண்ணிக்கணும், உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க யூஜி படிச்ச காலேஜ்ல போயிட்டு வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஒரு எக்ஸாம் டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்ல நீங்க எக்ஸாமினேஷன் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் பாத்தீங்கன்னா அப்டேட். சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் மாஸ்டர் டிகிரி படிக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியால இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.